ஒரு நாள் மாமியார் சாரதா டீபாய் மேல இருந்த காலி பிரியாணி பக்கெட்டை பார்த்து கோபமா அனாமிகா, பாவனா அப்படின்னு தன்னோட 2 மருமகள்களையும் கூப்பிட்டாங்க. 2 மருமகளும் வந்தாங்க. எனக்கு தெரியாம ராத்திரி பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? யாரு சாப்பிட்டதுன்னு சொல்ல போறீங்களா? இல்லன்னா நானே கண்டுபிடிக்கவா? அத்தை, உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அத்தை, அந்த பக்கெட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன நம்புங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா பாவனாவை பார்த்தாங்க. பாவனா எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நின்னா. சாரதாக்கு பிரியாணி திருடி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அனாமிகா, போய் வேலைய பாரு. சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்ப சொல்லுடிமா, பக்கெட் பிரியாணிய எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? யார் வாங்கிட்டு வந்தா? யார் யார் சாப்பிட்டீங்க? எப்ப சாப்பிட்டீங்க? அது வந்து என்ன கோவப்படுத்தாத, சொல்லு. அது வந்து அத்தை, நேத்து ராத்திரி நீங்க வச்ச சொரக்கா கூட்டு பிடிக்கல, சாப்பிடாமலே போய் படுத்துட்டேனா 1 மணி ஆச்சு. ஒரே பசி, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ உங்க புள்ளைகிட்ட சொன்னேன், அவரு பிரியாணி ஆர்டர் பண்ணாரு, நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதாக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னது, என்ன சொல்ற? இந்த முழு பக்கெட் பிரியாணியையும் நீயே சாப்பிட்டியா? ஐயையோ அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அத பார்த்த பாவனா மனசுக்குள்ள, பக்கெட் பிரியாணின்னு சொன்னதுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நான் ஒரு தீனி பண்டாரோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அத்தைக்கு பைத்தியமே பிடிச்சிரும். கடவுளே, நான் தீனி பண்டாரோன்னு அத்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவனா அங்க இருந்து போயிட்டான். சாரதாவோட புருஷன் பிரசாத் விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வினோத் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு ஐடி இன்ஜினியரா வேலை பார்த்தான். சாரதா குடும்பம் முழுக்க பிரசாத் ரமேஷோட சம்பாதனையிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு தீனி பண்டார மருமகளா பாவனா வந்திருக்கான்னு சாரதாக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பாவனா மட்டும் தன்னோட பெட்ல பருப்பு உப்பு டப்பாவெல்லாம் தன்னோட முன்னாடி வச்சுக்கிட்டு பச்சையா அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவளோட புருஷன் வினோத் பெட்டுக்கு பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தான். பச்சை பயிறு கூட நல்லாதான் இருக்கு. ஆக மொத்தம் 2 கிலோ பருப்பை இப்போ காலி பண்ணியாச்சு. இப்போ என்ன பருப்பு சாப்பிடுறது அப்படின்னு தனக்கு முன்னாடி இருந்த பருப்பு டப்பாவெல்லாம் பார்த்தான். அப்போ போல் ஃபுல்லா இருந்த பாசி பருப்பு டப்பாவை பாவனா பார்த்தான். ஆஹா, இந்த பருப்பை சாப்பிடலாம், போல் முழுக்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் 2 கிலோ இருக்கும் அப்படின்னு பாசி பருப்பை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஹாலுக்கு வந்த சாரதா லைட்ட போட்டாங்க. வீடு முழுக்க பார்த்தாங்க. ஒரு மூலையில பூனை நின்னுட்டு இருந்தது. நீதான்னு அவர்கிட்ட சொன்ன, அவர் தான் என் பேச்ச கேட்காம போயிட்டு பார்த்துட்டு வா சாரதான்னாரு. இதோ வந்தேன், பார்த்தேன், நீ தான் வந்து நிக்கிற, இப்ப போய் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணாங்க. அப்போ சாரதா சின்ன மருமக ரூம்ல லைட் எரியறத கவனிச்சாங்க. சின்னவனும் வேலை செய்யறான் போல இருக்கு, டீ போட்டு கொடுப்போம் அப்படின்னு சாரதா மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள போனாங்க. அப்போ பிரசாத் வெளியில வந்தாரு. கிச்சன் பக்கம் போன சாரதாவை பார்த்தாரு. சாரதா, எப்ப எந்திரிச்சாலும் சமைக்கிறது தானா? வா வந்து படு அப்படின்னு சொன்னாரு. உடனே ரூம்ல இருந்த பாவனா அந்த சத்தத்தை கேட்டதும் பருப்போட வாய பொளந்துட்டு நின்னா. மனசுக்குள்ள, அப்பாடா, நல்ல வேலை கிச்சனுக்குள்ள அத்தை போல போயிருந்தாங்க, அவ்வளவுதான், நல்ல வேலை மாமா காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சா. சாரதா லைட்ட ஆஃப் பண்ணிட்டு பிரசாத் பேச்ச கேட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. பாவனா பருப்பு சாப்பிடறத கண்டினியூ பண்ணா. இப்படியே சில மணி நேரம் போச்சு. இப்போ காலையில ஒரு 5 மணி இருக்கும். அலாரம் அடிச்சுது. அனாமிகா எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள வந்தா. லைட்ட போட்டா. அப்போ காலியா இருந்த உப்பு பருப்பு டப்பாவை எல்லாம் கவனிச்சா. அத பார்த்து பயந்து போய் அனாமிகா, அத்தை, என்னங்க, மாமா கொஞ்சம் கிச்சனுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னா. அவ்வளவுதான், அவங்க தூக்கம் எல்லாம் பஞ்சா பறந்துருச்சு. என்னவோ ஏதோன்னு கிச்சனுக்குள்ள வந்தாங்க. பாவனா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம வந்து நின்னுட்டு இருந்தா. என்ன ஆச்சுமா, ஏன் அப்படி கத்துன? அத்த, இந்த டப்பாவெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னா. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆனாங்க. டப்பாலாம் காலியா இருந்தது. ஆனா பாவனா மட்டும் மனசுக்குள்ள, நல்ல வேலை தப்பிச்சோம், காலி டப்பாவெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டேன், இப்போ திருடதான் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு யாருக்கும் தன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு, அக்கா, ஊருக்குள்ள திருடங்க நிறைய பேர் இருக்காங்களாம், நம்ம வீட்டுக்கு கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்கம் வெள்ளி பணம் கிடைக்காததுனால கிச்சன்ல வந்து கிடைக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். மூடின கதவு மூடின மாதிரியே இருக்கு, திருடன் எங்க இருந்து வந்திருப்பான்? பாவனா இப்போ கதவு கிட்ட வந்து
கதவை திறந்து, அத்தை நீங்க சரியா தாப்பால் போடல, திருடன் வந்திருக்கான். நான் சரியா தானே தாப்பால் போட்டேன். அவங்க வேலைய பாக்குறதுக்கு போயிட்டாங்க. முழுசா விடிஞ்சது. வீட்டு வாசல்ல அனாமிகாவும் சாரதாவும் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாவனா சாப்பிட வீட்ல எதுவுமே இல்லைன்னு பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தா. அப்பதான் மிளகா பஜ்ஜி வியாபாரி ரமணி வந்தாங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. என்ன ரமணி, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறிய? அக்கா, நீ எதுக்காக அந்த பஜ்ஜி கடையை எனக்கு வித்தானே தெரியல. அந்த மிளகா பஜ்ஜி வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்து லாபம் கொடுக்குது. நல்லது தானம்மா. நீ குழந்தைங்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க? உன் புண்ணியத்துல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. நீ ஏன் அந்த பஜ்ஜி கடைய போட்டு இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கோம்ல. என்ன சின்னத்தை சொல்றீங்க? ஏன் அத்தை மிளகா பஜ்ஜி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமாம்மா, ரமேஷ் கல்யாணம் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீ மருமகளா உள்ள வந்த கடைய வித்துட்டாங்க. என்கிட்டதான் அம்மா வித்தாங்க. ஆனா அக்கா, அப்படியே அந்த கடைய தொடர்ந்து நடத்தி இருந்தா உனக்கு வியாபாரம் நல்லா ஆயிருக்கும். ஏன் அத்தை வியாபாரத்தை அவங்க கிட்ட அப்படியே வித்துட்டீங்க? அதெல்லாம் பெரிய கதைம்மா. அது இப்ப எதுக்கு சொல்லு? எல்லாரும் இப்ப நல்லா இருக்கோம்ல, அது போதும். ரமணியும் நல்லா இருக்கால. அக்கா, 1000 மிளகா பஜ்ஜி வேணும்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஏன் ஒருத்தியால பண்ண முடியல? உன் உதவிய கேட்டு வந்திருக்கேன். வர்ற பணத்துல 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? கைக்கு எட்டுற லக்ஷ்மி தேவி வாய்க்கு எட்டுதுன்னு சொன்னா வேணானா சொல்ல போறேன். எனக்கு இதுல சம்மதம் தாம்மா. அப்படியே பண்ணுவோம். என் மருமகளுங்களும் இதுல உதவி பண்ணுவாங்க. சரிக்கா, நான் சரக்கையெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ உன் மருமகளுங்களோட ரெடியா இரு. சரி ரமணி, சீக்கிரமா வாமா. ரமணி போயிட்டாங்க. வீட்ல இருந்த பாவனா அதை கேட்டு குஷி ஆயிட்டா. 1000 பஜ்ஜியா? ஆஹா, என் அதிர்ஷ்டம். இன்னைக்கு ஒரு புடி. நான் பேக்கிங் பக்கம் போயிடுறேன். என் வேலைய நான் காட்டுறேன். அடுப்பு கிட்ட போனா அத்தையும் அந்த ரமணி அத்தையும் இருப்பாங்க. என் வயத்தை நிரப்புறது கஷ்டமாயிடும். பேக்கிங்ல நின்னுக்கிட்டு ஒன்னு டப்பால போட்டு இன்னொன்னு என் வாயில போட்டுக்கலாம். அவங்களுக்கும் சந்தேகம் வராது, எனக்கும் பசி ஆறுன மாதிரி இருக்கும். ஐயோ, 1000 பஜ்ஜி ஆச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அத்தை, எங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க கடை வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதை ஏன் வித்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நம்ம அந்த வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாவனா வெளியில வந்து, ஆமா அத்தை, நீங்க மறுபடியும் மிளகா பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். நானும் அக்காவும் உங்களுக்கு உதவி செய்யறோம். நான் ரமணி கிட்ட பேசுறேம்மா, நீங்க 2 பேரும் செய்யுங்க. ஆமா அத்தை, பேசுங்க. நாங்க 2 பேரும் கடைய பாத்துக்கிறோம் அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ரமணிக்கு நம்ம உதவி செய்யணுமா? என்ன சொல்றீங்க 2 பேரும்? செய்யலாம் அத்தை, நீங்க தான் சொன்னீங்கல்ல, கண்டிப்பா செஞ்சிருவோம். கண்டிப்பா செய்யறோம். ஆனா நான் பேக்கிங் எல்லாம் பாத்துக்கிறேன். சரிம்மா. பாவனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரமணி மிர்ச்சி பஜ்ஜிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு முன்னாடி விறகடுப்ப வச்சு சாரதா ரமணி சேர்ந்து மிளகா பஜ்ஜிய போட ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அதை கொண்டு வந்து பேக்கிங் பண்றதுக்காக வீட்ல உட்கார்ந்திருந்த பாவனா கிட்ட கொடுத்தா. இனிமே என் பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாவனா தன்னோட பிளான் பிரகாரம் ஒன்னு பெட்டிக்குள்ளார வைக்கிறது, இன்னொரு மிளகா பஜ்ஜிய தன்னோட வாயில போட்டுக்கிட்டா. இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது. 1000 பஜ்ஜிய செஞ்சு முடிச்சாங்க. அக்கா, என்னவோ தெரியல, இடுப்பு நோவுது. நான் வீட்டுக்கு போறேன், உன் மருமகள்கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாரதாவும் அனாமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. பாவனா உட்காந்து பஜ்ஜிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. முதல்ல இருந்ததை விட இன்னும் குண்டா இருந்தா. அப்ப 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு, பாவனா பாதிக்கு பாதிய வாயில போட்டுக்கிட்டான்னு. இவ ஒரு தீனி பண்டாரம்னு தெரிஞ்சது. இப்ப சொல்லுடிமா அனாமிகா, அவ சரியான தீனி பண்டாரம். இவள நம்பியா மிளகா பஜ்ஜி வியாபாரம் ஆரம்பிக்க போற அப்படின்னு மாமியார் கேட்ட கேள்விக்கு அவளால பதில் சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்படி மருமகளுங்க ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்ச மிளகா பஜ்ஜி வியாபார பேச்சு நின்னுடுச்சு. ரமணி ஏதாவது சொல்ல போறாங்கன்னு சாரதா யோசிச்சு பெரிய மருமக அனாமிகாவோட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பஜ்ஜிய செஞ்சு அனுப்புனாங்க. ரமணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அளவுக்கு அதிகமா மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட பாவனாக்கு கேஸ் ட்ரபிள் ஆகி ஹாஸ்பிட்டல் போனா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.